கும்பராசி நேயர்களே 2026ஆம் ஆண்டு கும்பராசி நேயர்கள் சொல்லிக்கவே வேண்டாம். நான் பட்டுக்கிட்டு இருக்கேம்மா. 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளா 5 ஆண்டுகளா நான் படுத்துக்கிட்டே இருக்கிறேன். எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் நான் கீழே ஒரு அடி மேலே வச்சா 4 அடி கீழே வந்துடுறேன். இப்படின்னு வெந்து நொந்து போய் பல இடைஞ்சல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிற சனி பகவான் பாதச்சனிக்கு இப்போ வந்துட்டார். இந்த பாதச்சனிங்கிறது எப்படின்னா கும்பராசிக்கு அதாவது போகும்போது நிறைய கொடுக்குறதுக்கு ஒரு ரெடியாக இருக்கார். அதனால தான் இப்போ உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த கஷ்டத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை தாங்கக்கூடிய தகுதி இருக்குன்னு சனி பகவானுக்கு தெரியும். உன்னுடைய தாங்கக்கூடிய தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் அவர் கஷ்டத்தையும் கொடுக்குறார். அதனால சனி பகவானுங்கிற ஆயுள்காரகன் ஒன்று. இந்த ஆயுள்காரகன் நீ நல்லது சரியா கெடுதல் சரியான்னு ஒரு பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உன்னுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு ஒழிச்சு, ஆனால் அதுக்கு இரட்டிப்பாக லாபத்தையும் கொடுக்க அவர் இருக்கிறார். 2026க்கு மேலே கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகும்போதும் மீனத்திலிருந்து மேசத்துக்கு போகும்போதும் முழுமையாக உங்களை விட்டு அவர் சனி பகவான் போகும்போது நீங்கள் நினச்சது 1க்கு 2 இரட்டிப்பாக கிடைக்க போகிறது. அந்த இரட்டிப்புங்கிறது உங்களுக்கு சொத்தாகவும் இருக்கலாம், வீடு வாகனமாக இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த வேலையாகவும் இருக்கலாம், படிப்பாகவும் இருக்கலாம், திருமணமாகவும் இருக்கலாம். நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் நினச்சிக்கலாம். உங்களுக்கு அனைத்துமே 2026 6 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது.